ஹாய் ஆல். இன்னைக்கு வந்து நான் என்ன டாபிக் பேச போகிறேன் அப்படின்னா, எதுக்கு நிறைய விஐபிஸ் இருக்காங்க. ஓகே, வேலை இல்லாமல் பட்டதாரி இல்லாமல் எந்த டிகிரியாக இருந்தாலும் ஓகே, பிசிஏவாக இருக்கட்டும், பிகாமாக இருக்கட்டும், எல்லா டிகிரிக்கும் வேலை இருக்குது. ஆனால் ஏன் யங்ஸ்டர்ஸ் கிட்ட வேலை இல்லை? அவங்க ஏன் கொத்தனார் வேலைக்கும் கையாளுக்கும் கூலி வேலைக்கும் இல்லை மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு அடிச்சு சம்மந்தமே இல்லாமல் ஏன் அங்கே போகிறாங்க? ஓகே, ஃபஸ்ட்டு ஒன்று ஸ்கில் இல்லை. ஓகே, ரெண்டாவது ஒன்று கம்யூனிகேஷன், அதுவும் ஸ்கில்லுக்குள்ளேயே வந்துடும். ஓகே, மூணாவது ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகே, அவங்களுக்கு வந்து ஒரு கைடன்ஸ் பண்ணுற ஆள் இல்லை. ஏன்னா நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேயே நான் சொல்கிறேன். நான் நான் தேர்ட் இயர் காலேஜ் படிக்கிற வரைக்கும் எனக்கு என்னன்னே தெரியாது. ஜாப்னா கூட சும்மா தெரியும், டிகிரி முடிச்சா ஜாப் கிடைச்சிட்டு தான் நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு தெரியாது சுத்தமாக. ஆனால் என்கிட்ட ஆல்ரெடி 2018 எனக்கு நாலேஜ் இருந்துச்சு. ஓகே, ஜாவா எனக்கு அப்போவே தெரியும். ஜாவாவில் நான் நிறையா பண்ணியிருக்கேன். ஓகே, பேசிக் லெவலில் அந்த அந்த 2018 நான் வந்து 12th முடிச்ச டைமில் எனக்கு 8 GB ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணேன், அட்வான்ஸ் டெவலப்மெண்ட் ஜாவா ப்ரோக்ராமிங். அதில் எனக்கு HTML சொல்லியிருந்தாங்க, ஜாவா சொல்லியிருந்தாங்க, எப்படி நம்ம ஃபேஸ்புக்கோட பேஜ் நம்ம எப்படி பண்ணுறது சொல்லியிருந்தாங்க, கார் எப்படி அதாவது ஜாவா யூஸ் பண்ணி ஜாவாவில் கிராஃபிக்ஸ் இருந்தது. ஐ திங்க் நான் அப்போ யூஸ் பண்ணும்போது வந்து ஜாவாவில் பைத்தன் இப்போ டட்டில் இருக்கா, அந்த மாதிரி ஜாவாவில் ஒன்று உண்டு. ஓகே, கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி கூல் வச்சு நான் அப்படி தான் பண்ணேன். எனக்கு அப்போ ஓரளவு ஓகே அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் அந்த காலேஜ் டைம் அப்போ கொஞ்சம் டிப்ரெஷன் எல்லாத்துக்கும் அந்த ஏஜில் இருக்கும்போது தான் டிப்ரெஷன் இருந்துச்சு, ப்ராப்ளம் இருந்துச்சு, எக்கனாமிக்கல் இஷ்யூ இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் அதில் வந்து மூவ் ஆக டைம் ஆச்சு. அதுக்கப்புறம் லாக்டவுன் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் டைம் ஆச்சு. ஃபைனல் இயர் படிக்கும்போது எனக்கு வந்து ஒரு சிலர் சொன்னாங்க ஜாப் தேடும்போது நான் சர்ச் பண்ணி எனக்கு ஒன்றுமே புரியலை. எதுவுமே விளங்க முடியாது. ஏதோ ஆப்டிடியூடுங்கிறானுங்க, ஏதோ இந்திரவுண்டுங்கிறாங்க, அப்படின்னு எனக்கு ஒன்றுமே புரியலை. அப்படின்னு பார்க்கும்போது நான் ஒவ்வொரு நாள் ட்ரை பண்ண சைடில் அப்போ எனக்கு அண்டர்ஸ்டாண்டே ஆகலை. என்னடா இது டிகிரி முடிச்சா கிடைக்காது எனக்கு அப்போ தான் புரிஞ்சு ரியல்ஸ் ஆனிச்சு. அடுத்து ஒரு 1 மந்த் கிட்ட நான் சென்னை வந்து நல்லா நாயுமே அலைஞ்சேன். ஃபுல்லாக தெருவா அலைஞ்சேன். எல்லா யங்ஸ்டருமே இதான், நான் மட்டும் இல்லை, எல்லாருமே தான் பண்ணுவாங்க. ஒரு சிலர் சரியா, ஒரு சிலர் மீன்ஸ் என்ன மாதிரி ஒரு சிலர் தெரியாமல் இருக்கணும், அலைவாங்க. அதுமாதிரி நானும் அலைஞ்சேன், தெருவா அலைஞ்சேன், ரோடு அலைஞ்சேன். எனக்கு எங்கேயுமே வேலை கிடைக்கல சென்னையில். அடுத்து அங்கேருந்து வீட்டுக்கு வந்து அடுத்து திருப்பி இங்கே நியர்பை ஒரு கம்பெனியில் எனக்கு வேலை கிடச்சி. நான் அங்கே தான் ஒர்க் பண்ணேன். 11 months எக்ஸ்பீரியன்ஸ் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஃபீல்ட், ஒர்க்கிங் நாலேஜ் ஆஃப் பைத்தான் அண்ட் ஜாவா. ஓகே, ஜாவாவில் ட்ரைனிங் எடுத்து நெக்ஸ்ட்டு பைத்தான் ப்ராஜெக்ட் பைத்தானில் மூவ் பண்ணி பைத்தானில் இந்தமாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். பட்டு ஏன் இதை சொல்கிறேன் அப்படிங்கும்போது, இந்த மாதிரி பண்ணேன்னா என்னோட பர்சனலில் நான் சொல்கிறேன்னா, எனக்கு கைடன்ஸ் தான் ஆள் இல்லைப்பா. நான் ஓப்பனாக சொல்கிறேன். என்னால் அப்போவே 3 to 5 year வாங்கியிருக்க முடியும். ஆனால் என்னால் என்கிட்ட ஆள் கிடையாது, கைடன்ஸ் பண்ணுற ஆள் கிடையாது, சப்போர்ட் பண்ணுற ஆள் கிடையாது. ஓகே, பட் நான் இப்போ என்ன சொல்ல வரேன், மெயின் கான்செப்ட்ங்கிறதுக்குள்ளே இறங்குது. ஏன்னா ரொம்ப கதைச்சிட்டு தான் போகணும். கைடன்ஸ் 3 ஆப்ஷன் வேணும்ல. திறமை அதிகமாக இருக்கும், இல்லை கைடன்ஸ். அந்த கைடன்ஸ் உருப்படியானவனாக இருக்கணும். ரோட்டில் போகிற வரவங்களாம் சொல்லுவாங்க, ஓகே, இங்கே இவன் வேலை பார்க்குறான், அவன்கிட்ட கேளு, இவன்கிட்ட கேளு. அவன் தான் சொல்லணும்ல, வேலை பார்க்குறவன்கிட்ட போய் டேரெக்டாக கேட்கலாம். ஆனால் இவன் நம்மகிட்ட வந்து பேசுவோம்ல, அவங்ககிட்ட பேச வேண்டாம். நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், அவங்ககிட்ட பேச வேணாங்க. ரோட்டில் சும்மா வேணாவது அதாவது நம்மளுக்கு புரியாது அவங்க பேசுது. ஓகே, அவங்க சொல்கிறவங்க கிட்ட அது யார், எந்த ஊருக்காரங்க, நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா மாட்டாங்களா, போய் கேட்டால் பேசுவாங்களா, அதாவே பேசுவேன். ஏன்னா ஒரு சிலர் ஒர்க் பண்ணுறவங்களாம் பேச மாட்டாங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேன். அவன் பாட்டு டேரெக்டாக காரில் ஏறுவான், வெளியே போவான், வருவான், அப்படி தான் இருப்பாங்க. அவங்கள குறை சொல்லக்கூடாது, ஏன்னா அவங்களோட ஒர்க் ப்ரெஷர் எப்படி இருக்கலாம், அவங்களோட லைஃப் சைக்கிள் எப்படி இருக்கலாம். ஆனால் நீங்கள் காரை மறித்து பேசணும்னாலும் பேசலாம். ஓகே, இது வந்து ரவுடித்தனமாலாம் இருக்காது. ஓப்பன் சொல்கிறேன். கார் முன்னாடி நின்னீங்கன்னா அவங்க என்னப்பா சொல்லுவாங்க, அப்போ நான் அவங்ககிட்ட பேசணும், நீங்கள் உங்கள் ஃப்ரீ டைம் சொல்லுங்க, நான் பேசணும், அந்த மாதிரி பேசுங்க. ஓகே, அதை அப்ரோச் பண்ணலாம். அவங்க கிட்ட போய் டேரெக்டாக கேட்கும்போது அவங்க இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இப்போ நான் சொல்ல வருது என்னன்னா, இது வந்து ஓரளவு நம்ம பண்ணிக்கலாம். ஃபைனல் டச். ஓகே, இதுதான் நான் 5 minutes வெளியே முடிக்க ட்ரை பண்ணுறேன். ஃபைனல் டச்னா, ஊர்லேயே ஒரு சில ப்ராஜெக்ட் மேனேஜர் இருப்பாங்க. ப்ராஜெக்ட் மேனேஜரோ, ப்ராஜெக்ட் லீடோ, டைரக்டரோ, வைஸ் பிரசிடென்ட், ஏதோ சம்திங் ஒரு பெரிய பொசிஷனில் இருப்பாங்க. அவங்க நினச்சாங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும், உங்களுக்கு டீச் பண்ணி அவங்க கம்பெனிலே ரெஃபர் பண்ண முடியும். ஓகே, ஏன்னா இது நான் என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸை பார்த்துருக்கேன். ஜோகோவில் பார்த்துருக்கேன். ஜோகோவில் ஒரு பார்ட் ஆஃப் ஆஃபீஸ் இருக்குது. ஓகே, சென்னையில் உள்ள MLS ஸ்டாஃப் தான் அவங்க ஒரு டீமுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. ட்ரைனிங் கொடுத்து அதில் ஓரளவு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணவங்க அவங்க டீம்லேயே ஹையரிங் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே, ஓரளவு குட், அவங்களுக்கு நாளை பார்க்கும் குட்டாக இருக்குது அப்படிங்கும்போது அவங்க எல்லாத்தையும் ஹையர் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு அவங்களுக்கு டீச் பண்ணி இப்போ வந்து அவங்க ஒரு ஐ திங்க் 6 months ஒன்ஸ் ஒரு கோர்ஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணி அந்த செலக்ட் பண்ணாங்கல்ல. இப்போ MLS செலக்ட் பண்ண அந்த ஒரு 5 to 3 members வச்சுக்கோங்களேன். அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி நெக்ஸ்ட்டு லெவலுக்கு இப்போ அந்த இதை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அவங்க இப்போ ஃபஸ்ட் அந்த MLS ஸ்டாஃப் மேனேஜருக்கு வந்து ஒரு 8 பேருக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இவங்க 60 பேர்த்துக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது புரியுது அவங்களுக்கு விஐபிஸ் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஸ்கில் இருக்குது, நெக்ஸ்ட் டெவலப் ஆகி வேறு ஏதாவது கம்பெனி பிளேஸ் ஆயிடுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். ஓகே, நான் யாரை சொல்கிறேன்னா, இந்த இந்த மாதிரி பெரிய பெரிய லோவில் இருப்பானுங்களா, சாரி இருப்பீங்களா, அவங்கக்கிட்ட சொல்கிறேன். ஓகே, ஏன்னா ஹெல்ப் பண்ண நிறைய பேர் இருக்காங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேங்க.
நான் நல்லா வேலை பார்க்கேன் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் அப்படி இருக்காதீங்க. இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்லேயே லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. ஓகே, ஸோ அதனை என் தளபதியாகிங்கன்னா நான் சொல்கிறேன், நிறைய யங்ஸ்டர்ஸ் உருவாகிறது வந்து எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒரு சிலர் வந்து தன்னோட நாலேஜ் தப்பாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு சிலர் ஃபேமிலி சுச்சுவேஷன்லாம் கஷ்டப்படுறாங்க. அந்த மாதிரி இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, நாங்களாம் உங்களோட பிள்ளைங்க தான். அப்படின்னு சொல்ல ஓவராலாக சொன்னால் நீங்களாம் எங்களோட அப்பா அம்மா ஏஜில் இருக்கீங்க, நாங்களாம் உங்களோட பிள்ளைங்கள ஏஜில் இருக்கேன். அப்படிங்கும்போது எங்களுக்குலாம் கொஞ்சம் எதாவது பார்த்து பண்ணீங்க அப்படின்னா தமிழ்நாடு ஸ்டேட் உருப்படும். ஓப்பனாக சொல்கிறேன் நான். ஏன்னா இப்படி ஒருத்தர் 2 பேர் தான் வந்திருக்காங்க, எங்களுக்கு பத்தலை. ஓப்பனாக சொல்கிறேன், அவங்களால குறைய பேர் தான் பண்ண முடியும், 60 பேர் தான் பண்ண முடியும் அவங்களாலையுமே. நெக்ஸ்ட் அதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னா கம்பெனி சம்மதிக்கணும். அது கம்பெனி சம்மதிக்காது. ஓகே, ஐ திங்க் 5 மினிட்ஸ் தாண்டி போயிட்டுருக்கு. இட்ஸ் ஓகே, நான் சொல்லி முடிச்சது. நிறைய பேர் எங்களுக்கு தேவைங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேன், நீங்கள் டேரக்டராக இருக்கலாம், வைஸ் பிரசிடெண்டாக இருக்கலாம், நீங்கள் யாருனாலும் இருக்கலாங்க. சில கம்பெனியில் கம்யூனிகேஷன் மட்டுமே போதும். ஃபார் எக்ஸாம்பிள் டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியரிங் நினைக்கிறேன், கம்யூனிகேஷன் மட்டும் போதும், ஓரல் சிஸ்டம் நாலேஜ் இருந்தால் போதும். அதனால நீங்கள் இறங்கி வாங்க. கஷ்டம் தான், நான் ஒத்துக்கிறது. ஐயோ நான் வைஸ் பிரசிடெண்டாக இருக்கேன், ஐயோ நான் பெரிய டேரக்டராக இருக்கேன் இந்த கம்பெனியில் அப்படின்னா, உங்களோட வில்லேஜ் இருக்குங்களா, நீங்கள் எப்படியும் ஒரு வில்லேஜ் வந்து வளர்ந்துருப்பீங்க. இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு டச்சிங் லைக் உங்கள் க்ரஷோ இல்லை உங்கள் லவ்வரோ இல்லை உங்கள் ஒய்ஃபோ யாரோ ஒருத்தாங்க ரொம்ப கீழேருந்து வந்திருப்பாங்க, இல்லை கீழே வந்திருப்பாங்க மீன்ஸ் அவங்க கிராமத்துலேயோ இல்லை சொல்கிற அளவுக்கு இப்போ சிட்டியான இடத்துல அங்கே நீங்கள் ஒரு கிளாஸ் செட்டில் பண்ணுங்க. அங்கே உள்ள பசங்க மட்டும் சொல்லிவிடுங்க. ஓகே, நீங்கள் பெரிய பெரிய சிட்டியில் படித்த அங்கேயே இருக்கவங்க மட்டும் சொல்லிவிடுங்க வேணா. ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி ஸ்கில் இருக்கும், காசு இருக்கும். எங்கேயுமே சில பேர்லாம் காசுலாம் கிடையாது. ஓப்பனாக சொல்லுங்க, நான் காசுலாம் கிடையாதுங்க. இனிமேல் ரொம்ப கஷ்டப்படுறவங்களாம் இருக்காங்க. ஐ திங்க் ட்ரைபல் பீப்புள்ஸ் சொல்லுவாங்க, இந்த எஸ்சி கேட்டகரியில் வருவாங்க. அவங்களாம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டவங்க. அவங்களாம் நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம். ஓகே, நீங்கள் டேரக்டர் ரெஃபர் பண்ணி வேலைக்கு சேர்த்து விடுங்க சொல்லி அப்படின்னா நீங்கள் ஒரு 2 பேரும் சேர்த்து விட முடியும். அதே வித் ஸ்கில்லோடனா ஒரு 20-30 பேரோட சேர்த்து விட முடியும் இயர்லி. ஓகே, இயர்லி மந்த்லியோட சேர்த்து சான்ஸ் அதிகம். ஆனால் அது உங்கள் கையில் தான் இருக்குது. கொஞ்சம் இறங்கி வாங்க, இது என்னோட ரிக்வஸ்ட். ஒரு வேலை இல்லாத ஒரு பட்டதாரியாக இருக்குது, விஐபி. ஓகே, நான் பிஇசிஎஸ் டிபார்ட்மெண்ட் 2018 to 2022 பேட்ச். ஓகே, நான் சொல்கிறது தான். எனக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போ எனக்கு கைடன்ஸ் எடுக்கணும்னா சொல்லி இதே கைடன்ஸ் எல்லாத்தையும் எடுக்கணும்னா நான் ஒரு காலத்தில் விபி லெவலில் உள்ள அட்லீஸ்ட் டேரக்டர் மேனேஜர் லெவலாக போய் நான் திருப்பி பண்ணது ரொம்ப அது லேட் ஆகும். இல்லை இப்போ யோசிக்கும் போது நிறைய பேர் பண்ணி இது பிஸ்னஸை பார்க்க வேண்டாம். நான் சொல்கிறேன், நீங்கள் பிஸ்னஸை பார்க்கறா பார்க்கலாம், அது நிறைய காசு. நிறைய பேர் வேலையை விட்டுட்டு கூட வந்து பார்க்குறானுங்க பிஸ்னஸ். நான் அது ஐ திங்க் கம்பெனி சொல்லக்கூடாது, இன்ஸ்டியூட் நேம். சும்மா ஜாவா சொல்லித்தாங்க, அதுக்கு 10,000 8,000ங்கிறாங்க. எனக்கு அதிசயம் வந்து ஏன்னா இதெல்லாம் ஒரு கோர்ஸ் ஆடா, இது வெறும் பேசிக் லெவல் தானே, இதுக்கு ஏன்டா கோர்ஸ் பண்ணி ஊப்ஸ் கடைசி எது சொல்லி தரீங்க, ஊப்ஸ் கிடையாது, இதுக்கு ஏன்டா 10,000 15,000. சரி ஓகே, நான் சொன்ன 2022 ஓகே சென்னை ஏரியா சொல்ல வேண்டாம், ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க. இதேமாதிரி நிறைய மார்க்கெட்டிங் நான் பண்ணாதீங்க, தப்பு சொல்கிறத விட நான் சொல்கிறேன், காசு இல்லாதவங்க நாங்களும் இருக்கோம், கொஞ்சம் இறங்கி வாங்க. ஓகே, டேரக்டர்ஸ், மேனேஜர்ஸ், லீடர் ஸ்டாஃப், நான் எல்லாத்துக்கும் ரிக்வஸ்ட் வைக்கிறேன். லாஸ்ட்டாக ஒரே ரிக்வஸ்ட், கொஞ்சம் இறங்கி வாங்க. ஓகே, ஏன்னா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ரொம்ப வயசுலாம் வேண்டாம், உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு உங்களோட பொசிஷன் இருக்கா, அது உங்களோட நாலேஜ், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணி ஒரு 4 பேருக்கு சொல்லிவிடுங்க. அவங்க நெக்ஸ்ட்டு ஒரு 40 பேருக்கு சொல்லி கொடுப்பாங்க. அந்த மாதிரி வளருவாங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, இறங்கி வாங்க. நான் ரிக்வஸ்ட்டோட கேட்குறேன். ஓகே, தேங்க்யூ. அண்ட் ஹெல்ப் பண்ணுவீங்க நம்புகிறேன். ஹெல்ப் பண்ணிங்கன்னா கடவுள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா நான் பார்த்துருக்கேன், அந்த ஹெல்ப் பண்ணவங்க எல்லாரும் இருந்த லெவலே இல்லை. அவங்களோட ஸ்கில் ஒரு சைடு இருந்தாலும் ஒரு சைடு கடவுளோட இது நிறையா இருக்குங்க. ஏன்னா ஒருத்தனுக்கு வேலை கொடுக்குறோம் அப்படின்னா அது பெருசு. ஒருத்தனுக்கு சாப்பாடு போடுறத கம்பேர் பண்ணும்போது எல்லாத்தையோட பெருசு. ஓகேயா, எல்லாத்துக்குமே ஒரு லாஸ்ட் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்றேன். அவரோட குட்டி ஸ்டோரி இல்லை, இது நான் கேள்விப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் நிறைய இஸ்லாத்தில் எல்லாத்துலேயுமே இருக்கும் இந்த மாதிரி ஒன்று. ஓகே, நான் சொல்கிறேன். ஒரு பிச்சைக்காரன் இருந்தான். ஓகே, ஒருத்தன் வந்து அவனுக்கு மீன் சாப்பிட கொடுத்தான். ஓகே, சாப்பிட மீன்ஸ் ஜஸ்ட் சாப்பிட்ற மீனை கொடுத்துருக்கான், முடிஞ்சிட்டு போயிட்டான். இது வந்து தம்பிக்காரன். அண்ணங்காரனும் வந்திருக்கான். ஓகே, அண்ணங்காரன் வந்து பார்க்கும்போது அவனுக்கு ஒரு தூண்டில கொடுத்து மீன் பிடிக்க சொல்லி கொடுத்துருக்கான். கொஞ்ச நாள் கழிச்சு இந்த பிச்சைக்காரன் இருக்கானா, அவன் வந்து என்ன பண்ணுறான்னா ஒரு தங்க மீன் தூண்டில் வாங்கிட்டு வரான், பெரிய ஆரவாரத்தோட வரான். அப்படி என்ன விசாரிக்கும்போது பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகிட்டா, மீன் பிடிச்சி அந்த மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அந்த தங்க மீன் தூண்டியில் வந்து அவன் எடுத்து வந்து அவங்க யார் கையில் கொடுப்பான் எதிர்பார்ப்போம்னா எல்லாரும் மீன் சாப்பாடு கொடுத்தவங்க கையில் கொடுப்பாங்கன்னு மேக்ஸிமம் சிலர் எதிர்பார்ப்பாங்க. ஆனால் என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவன் வந்து வேலை கற்றுக் கொடுத்தாம்ல, லைக் எப்படி மீன் அவங்க கையில் கொடுத்தான். அப்போ வந்து எனக்கு கோவம். அப்போ வந்து அவன் கிட்ட கேட்கும்போது இவன் சொல்கிறான், நீ எனக்கு மீன் தான் கொடுத்தீங்க, எனக்கு மீன் பிடிக்க சொல்லி தந்தாங்களா ஒருத்தங்க, அவங்க தான் இவங்க, எனக்கு நான் இப்போ இங்கே லெவலில் இருக்கேன்னா அவங்க தான் காரணம். ஓகே, கஷ்டப்பட்டவங்களுக்கு வந்து நம்ம ஒரு சாப்பாடையும் கொடுத்துடலாம். ஓகே, அது வந்து ரொம்பலாம் இல்லை, அதிகபட்சம் 100 ரூபா 10 ரூபாலையும் ரொம்ப சீப்பாக முடிஞ்சிடுங்க. ஆனால் ஒரு நேரம் தான் கொடுக்க முடியும். அதே சேம் டைம் எனக்கு ஒரு ட்ரெஸ்ஸு கொடுக்குமா, அது அதிகபட்சம் ஒரு மாதம் போட்டிருப்பானா, அவ்வளோதான்.
ஒரு வீடு வாங்கி கொடுக்குறீங்களா, அதுவும் கொஞ்சம் ஒரு காத்துக்கிட்டு வசம் பண்ணிச்சுன்னா போயிடும். அதே நீங்கள் அவனுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்குறீங்கன்னா அது வந்து எல்லாமே அவனுக்கு கொடுக்கும். உணவு, உடை, இருப்பிடம்னு சொல்கிற எல்லாமே கொடுக்கும். அதனால் நீங்கள் வேலை டேட்டா வாங்கி கொடுக்க முடியாது. நீங்கள் டேட்டா ஒரு 2 3 பேருக்கு வாங்கி கொடுக்கலாம், பாக்கி வச்சு ஒரு 10 15 பேருக்கு வாங்கி கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் அதே இது ஒருத்தவங்களுக்கு ட்ரெயின் கொடுத்து கொடுக்கீங்கன்னா அதோட எஃபெக்டே வேறு, அதோட வேல்யூ வேறு. நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க நம்புகிறேன். தேங்க்ஸுங்க, நான் எனக்காக தான் பேசுகிறேங்க. எப்படியாவது ஒரு சிலராவது இறங்கி வர மாட்டீங்க, அப்படிதான் என்னோட ரிக்வஸ்ட். தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஆல். ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே, நிறைய விஐபிஸ் இருக்காங்க, நீங்கள் நினச்சா முடியும். எல்லோரும் பிஸ்னஸாக பார்க்குறாங்க, ஆனால் கஷ்டப்பட்ட பசங்க நாங்களாம் இருக்கிறோம். ஏதாச்சும் கொஞ்சம் பார்த்து பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். தேங்க்ஸ்.